மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். அதுதான் ஹைலைட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு, யார் அந்த உங்களுக்கும் தெரியல தானே. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்றப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீ தானே மாதிரின்ட்டு. கரெக்டா? ஆனால் நீங்களும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப மூஞ்சி. நானும் அங்கே சொல்லி பாடுறா, இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்ட்டு. ஆனால் எவ்வளோ சீரியஸாக கதை கேட்குறவங்க அவங்களும் அப்படியே சரி ஆமாம் ஓ ரியாக்ஷன் வேறு பார்த்துறாங்க, இவங்களான்ட்டு. பா சூப்பர். ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஓகே. ஐயோ ஹைரா பார்த்துட்டேன், உன் கண்ணே தெரிஞ்சிச்சு என்ன சொல்லி. ஹைரா ஓகே, அவங்க தான் வந்துட்டு என்னோட கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அது உண்மை தான். அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் இங்கே என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க. I didn't even know, என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கும்போது சாண்டி மாஸ்டர் was sitting in auto and எனக்கு சுத்தமா தெரியல மாஸ்டர் is so famous அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos and Master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. பெசன் நகரில் ஷூட் பண்ணுறப்போ தான் வந்துட்டு ஆட்டோவில் இருக்கிற 2 பேர் நைட்டில் போகிறப்போ சாண்டி மாஸ்டர் ஃபோட்டோவில் எடுத்துருக்கேன். என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. யார் இவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்கன்ட்டு. அப்போ தான் கூச்சப்படாமல் கேட்டாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆன்ட்டு. கொஞ்சம் அண்ட ஓரளவுக்கு ஓகேமான்னு. ஓ அப்படின்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வீடியோலாம் டான்ஸ் விட்டுறாங்க. ஓ மாஸ்டர் யூ ஆர் ஸோ ஃபேமஸ். பட் செம்ம ஆர்டிஸ்ட், சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு தான் ஹைலைட்டு. அந்த குழந்தையே நான் தான் சொன்னீங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இன்னைக்கு. ஸோ அதனால் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்கே வந்து இன்னும் செம்மையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவள் பார்க்குறான். ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனரில் இருக்காங்க. ஸோ அந்த பேனரை பார்த்ததும் அவன் நினைக்கிறா, செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகாக இருக்கு அந்த பேனர். அதை பார்த்ததும் அவள் நினைக்கிறா, நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆடில் நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நைட் அவள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அன்னைக்கு ஓட ஆரம்பித்தா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸு, பைலட் ஃபிலிம்ஸு, குட்டி குட்டி ஆட்ஸு அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது. அது கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷனில் பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். அதுதான் ஹைலைட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு, யார் அந்த உங்களுக்கும் தெரியல தானே. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்கிறப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீ தானே மாதிரின்ட்டு. கரெக்டா? ஆனால் நீங்களும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப மூஞ்சி. நானும் அங்கே சொல்லி பாடுறா, இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும்
இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்ட்டு. ஆனால் எவ்வளோ சீரியஸாக கதை கேட்குறவங்க அவங்களும் அப்படியே சரி ஆமாம் ஓ ரியாக்ஷன் வேறு மாத்துறாங்க இவங்களான்ட்டு. பா சூப்பர். ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியாக எப்பவுமே இருங்க, ஜாலியாக இருங்க, ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச்.